உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டேய், என்னடா முக்கியமான விஷயம்? சட்டுப்புட்டுன்னு சொல்றா, எனக்கு வேலை இருக்கு. ப்ரோ 10 மணிக்கு மேல உனக்கு என்ன ப்ரோ வேலை இருக்கு? சாப்பிட்டு தூங்க தானே போற? ஆஹா, பகல் முழுக்க உழைக்கிறவன் நேரத்துக்கு படுக்கணும்டா. அப்பதான் உடம்பும் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஓ உனக்கு அதெல்லாம் எப்படி தெரியும்? வேலைக்கு போனா தானே. ப்ரோ 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 இனிமேல் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது வந்து நாளைக்கு என்னோட பர்னிச்சர் கடை திறப்பு விழா இருக்கு. அதான் உங்க எல்லாரையும் ஒன்னா வச்சு சொல்லலாம்னு கூப்பிட்டேன். அதுக்குதான் இந்த நிலா சோறு. சூப்பர் கேசவா. தேங்க்ஸ்கா. இந்த நிமிஷத்துக்காக நம்ம குடும்பம் எத்தனை நாள் காத்துட்டு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சூப்பர் சித்தப்பா. பர்னிச்சர்னா பெரிய பெரிய சோஃபா மெத்தெல்லாம் இருக்குமா? ஆமாடா. நம்ம வீட்டு சோஃபா ரொம்ப பழசா இருக்கு சித்தப்பா. உங்க கடையில எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா? மாத்திடுவோம்டா. டேய், இதுக்கெல்லாம் காசு யாரா வச்சிருக்க? வர வர நீ உங்க அம்மா மாதிரியே மாறிட்டு இருக்க. எங்க சும்மா இருங்க. தம்பி, சரி, வாழ்க்கையில முறையா உருப்படியான ஒரு விஷயத்த பண்ணிருக்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ப்ரோ. கேசவா, நீ ஷோரூம் ஆரம்பிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனி எல்லார்கிட்டயும் என்னோட குழந்தைனார் ஷோரூம் வச்சிருக்காரு, பிசினஸ் பண்றாருன்னு பெருமையா சொல்லிப்பேன். டேய், நீ சும்மா ஒண்ணு இந்த இடத்துக்கு வரலடா. எல்லாம் உங்க அம்மாவோட வேண்டுதல். தினம் கோயில் கோயிலா போய் உனக்காக எவ்வளவு மடிப்பிச்சை வாங்கியிருக்கா தெரியுமா? அவளோட வேண்டுதல் தாண்டா உனக்கு இப்ப நல்ல காலம் பிறந்திருக்கு. எனக்கு தெரியும் பாட்டி. நல்ல வேலை, எனக்கு வேலை போகிறதுக்குள்ள கேசவ ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதுவே சந்தோஷம்தான். என்ன பிரதர், என்ன விஷயம்? உனக்கு கம்பெனில ஏதாவது வேலை கிடைச்சிருக்கா? ஹே, உங்க அண்ணன் வேலைக்கு போறதுக்காகவா இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு? சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாரு. நாளைக்கு கடையோட இனாகுரேஷன் இருக்கு. அட சூப்பர் அண்ணி. என்ன பிசினஸ்? ஃபர்னிச்சர் பிசினஸ். சூப்பர் அண்ணி. நான் கூட அண்ணன் பிசினஸ் பண்றேன்னு சொல்லும் போதெல்லாம் விளையாட்டுக்கு தான் சொல்றானோன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்லண்ண, சொன்ன மாதிரி செஞ்சு காட்டிட்ட. கங்க்ராட்ஸ். இப்போ நீ பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்டல்ல? இப்போ உன்னை பாக்குறதுக்கு கூட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணுமா? ஏ ரவுடி பேபி, உனக்கு எதுக்கு அப்பாயின்மெண்ட்? நீ ஸ்ட்ரைட்டா வந்துடலாம். அண்ணா, இதெல்லாம் அண்ணியோட சப்போர்ட் தானே? ஆமா அஞ்சலி, தீபா இல்லனா இது நிச்சயமா நடந்திருக்காது. சரி, மச்சான் கிட்ட போன கூட சொல்லுங்க மச்சான். நாளைக்கு நம்ம கடையோட இனாகுரேஷன் இருக்கு, கண்டிப்பா நீங்க வந்துடணும். நேர்ல வந்து தான் இன்விடேஷன் கொடுக்கணும்னு நினைச்சேன். எல்லாமே கொஞ்சம் அவசர அவசரமா பண்ணதுனால வர முடியல. வாட்ஸ்அப்ல இன்விடேஷன் சென்ட் பண்ணிருக்கேன் மச்சான், தப்பா எடுத்துக்காதீங்க. இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், சொன்னா பத்தாதா? இதுக்கு எதுக்கு இன்விடேஷன்? நான் கண்டிப்பா வரேன். சரிங்க மச்சான். என்ன அஞ்சலி, எக்ஸாம்லாம் முடிஞ்சது ஹாப்பியா? ஓய், பக்கத்துல வந்து உட்காரு. என்ன, நீ சந்தோஷமா இல்லையா? எக்ஸாம் முடிஞ்சது சந்தோஷம்தான். ஆனா எனக்கு வீட்ல இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குதுங்க. இன்னைக்கு என் அண்ணன் கடை ஓப்பனிங்க்கு மட்டும் நான் போயிருந்தேன்னா என் ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையுமே பார்த்திருப்பேன், ஜாலியா இருந்திருப்பேன். டைம் போனதே தெரிஞ்சிருக்காது. என்ன பண்றது, நீங்க பிஸியா இருக்கிறதுனால போக முடியல. மாப்ள, கடை நல்லா மாசா இருக்கு. கலக்கிட்டீங்க மாப்ள. தேங்க்ஸ் மச்சான். இந்த ஏரியாவும் நமக்கு தெரிஞ்ச ஏரியா தான். நல்ல பார்வையான இடத்துல தான் கடையை பிடிச்சிருக்கீங்க மாப்ள. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வியாபாரமும் ரொம்ப நல்லா நடக்கும். எல்லாம் உங்க ஆசீர்வாதம்ப்பா.
வெற்றி யார தேடிட்டு இருக்க? இல்ல நம்ம ஃபேமிலியில எல்லாரும் வந்துட்டாங்களான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் வந்துருவாங்க. அது அத்தைக்கு கொஞ்சம் கால் வலி, அதான் கவிதா வீட்லயே இருக்கா. ரகு வந்துருவான். அவன் வேற யாரையும் தேடல, உங்க பொண்ணு துளசியை தான் தேடிட்டு இருக்கான். தேடு வெற்றி, நல்லா தேடு. அப்பதானே உங்க அப்பா உன்னை சீக்கிரமா வீட்டை விட்டு துரத்துவாரு. மாமா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ரிப்பன் கட் பண்ணி உங்க கையால திறந்து வைங்க மாமா. ஆமாப்பா. இங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஆல்ரெடி உங்ககிட்ட கேட்டதுதான் சார். பார்ட்டிக்கு நீங்களும் மேடமும் வரணும். இல்ல ஏற்கனவே நான் சொல்லிட்டேன்ல, எனக்கு இந்த பார்ட்டி ஃபங்க்ஷன்லலாம் விருப்பம் இல்லைன்னு. இல்லை சார், எங்களுக்காக நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்க, பதிலுக்கு நாங்கள் எதுவுமே செஞ்சதில்ல. இது எங்கள் எல்லாருடைய ஆசை. ப்ளீஸ் சார், ஓகே சொல்லுங்கள் சார். ஐம் சாரி, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயத்த நான் எப்பவுமே பண்ண மாட்டேன். நீங்க ஆஃபீஸ் கிளம்புங்க. ம், மேடம் கிட்ட சொல்ல சொல்லுவோம். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கதான் இந்த பார்ட்டி. நீங்களாவது சார் கிட்ட. அவருக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. ஆனா அவருக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா நாம வேண்டான்னு நினைச்சாலும் அது அவர் செஞ்சிருவாரு. நீங்க போயிட்டு வாங்க, நான் பேசி பார்க்கறேன். ஓகே, தேங்க்யூ மேடம். மங்களகரமா குத்து விளக்கேத்தி தொடங்கி வச்சிருங்க. மாமா அத்தை நீங்க ஃபர்ஸ்ட் ஏத்துங்க. வாங்க சம்மதி, தீபா ஏத்துங்க. இருங்க தீபா ஏத்துமா. நீ போய் ஏத்து. போமா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு. நமக்கு இது பத்தாதா? உங்களுக்கு நிஜமாவே கஷ்டமா இல்லையாங்க? என்ன கஷ்டம்? அவ எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் ஆகட்டும், சிவராமனோட புள்ளதானே, அப்படித்தானே எல்லாரும் கூப்பிடுவாங்க. அது போதுமே லட்சுமி, அவன் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.